வணக்கம் நண்பா. நீ உன் நம்பிக்கையை கைவிடாதவரை யார் உன்னை கைவிட்டாலும் உதவி செய்யாவிட்டாலும் நீ வெற்றி பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது. உனக்கு மிகப்பெரிய பலம் என்பது உனது நம்பிக்கை மட்டும்தான். செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது குறையும். ஆனால் கல்வியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது மென்மேலும் உயரும், உன்னை அறிவாளியாக மாற்றும். இருட்டைக் கண்டு அஞ்சிக் கொண்டே இருந்தால் பயன் ஏதும் இல்லை. விளக்கை ஏற்றினால் வெளிச்சம் பிறக்கும். அதேபோல் உன் மனதில் தன்னம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றினால் தோல்வி என்னும் இருளை நம்மால் கடக்க முடியும். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இந்த வாழ்க்கையை வாழாமல் உங்களுக்கு என ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு அதை அடைவதற்கு நாள்தோறும் உழைக்கத் தொடங்குங்கள். அதில் சாதனை புரிந்து வெற்றியாளராக மாறுங்கள். நாளை சரித்திரம் உங்களை பற்றி பேசும். உங்கள் கைகளில் உள்ள நல்ல விஷயங்களை அனுபவிக்காமல் உங்களிடம் இல்லாத விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே வருத்தத்திலும் வேதனையிலும் நேரத்தை வீணாக்காதீர்கள். இருப்பதை முதலில் முழுமையாக அனுபவிக்கத் தொடங்குங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். பணம் இல்லை என்று ஒருவரை ஒருபோதும் இழிவாக நடத்தக்கூடாது. இங்கு யார் எப்பொழுது பணக்காரராக மாறுவார் என்று யாருக்கும் தெரியாது. பணம் ஒருவரிடம் நிலையாக இருப்பதில்லை. இங்கு எவரும் நிரந்தர பணக்காரரும் இல்லை, நிரந்தர ஏழையும் இல்லை. எனவே பணத்தை கொண்டு ஒருவரை மதிப்பிடாமல் அவர் குணத்தை கொண்டு மதிப்பிடத் தொடங்குங்கள். உங்கள் ஆசைகளுக்கு எல்லைகள் இல்லாமல் செல்லும் போதே உங்கள் மனதில் நிம்மதி கிடைக்கிறது. ஆசைகளை குறைத்து இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழப் பழகுங்கள். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஒருவருடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அவருக்கு எதிராகவே அதை பயன்படுத்தி அவரை வெல்ல நினைப்பது கோழைத்தனம். நேருக்கு நேர் சந்தித்து போரிட்டு வெல்வதே உண்மையான வீரம். அளவுக்கு அதிகமாக ஒருவர் மீது அன்பு வைப்பது, ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தருகிறது. எதுவும் அளவாக இருந்து விட்டால் அந்த ஏமாற்றத்தை தடுத்துக் கொள்ளலாம். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஒரு நண்பன் உனது துன்பத்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால் அவன் உண்மையான நண்பன் கிடையாது. அவன் நட்பை கைவிட வேண்டும். கேள்வி கேட்கும் மனிதன் அந்த சமயம் முட்டாளாக தோன்றலாம். அவன் கேட்கும் கேள்விகள் அவன் அறியாமையை நீக்குகிறது. அவன் புத்திசாலியாக மாறுகிறான். கேள்வி கேட்க தயங்கும் மனிதன் புதிதாய் எதையும் தெரிந்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாகவே தனது காலத்தை கழிக்கிறான். எதிரி நமக்கு தரும் வலியை விட நம்முடன் பாசமாக இருக்கும் மனிதன் நம்மை காயப்படுத்தும் போது இருக்கும் வலிதான் மிகவும் கொடுமையானது. பெண்ணின் அழகு அவள் முகத்தில் இல்லை, அவள் மனதில்தான் உள்ளது. அவள் காட்டும் அன்பில்தான் உள்ளது. முகத்தை பார்த்து மயங்காதே. உள்ளத்தின் அழகே நிலைத்து நிற்கும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிலவற்றை இழக்கச் செய்யும். அதே சமயம் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத சிலவற்றை உங்களுக்கு கொடுக்கவும் செய்யும். அதனால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழப் பழகுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒருவரை ஏமாற்றி நாம் ஜெயித்துவிட வேண்டும் என்று நினைக்க கூடாது. அது நிலைக்காது. உன்னை ஏமாற்றவும் இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்பதை உணருங்கள். நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னையும் வந்தடைகிறது. வாழ்வில் வேதனைகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமானது என்று கருதாமல் தற்காலிகமானது என்று உணர்ந்து அதை கையாள பழகுங்கள். வேதனைகள் கடந்து போகும். மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களை தேடி வரும். உனது வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு முன் ஒரு புதையலே தோன்றினாலும் அதனால் உனக்கு பயனேதும் இல்லை. மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை போல உன்னை நீயே முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உன்னை நீயே முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். உனது வாழ்க்கையை நீயே உருவாக்கலாம். உளியின் வலியை தாங்க முடியாத கற்கள் உடைகிறது. அதை கோவிலின் படிக்கட்டுகளாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அதுவே உளியின் வலியை தாங்கிக் கொண்டு சிற்பமாக மாறிய ஒரு கல் கருவறைக்கு தெய்வமாக மாறுகிறது. வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்றால் வலிகளை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் அமைதியாக வாழ விரும்பினால் உங்களை பற்றி எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். இன்று இருக்கும் துன்பம் நாளை காணாமல் போகும். ஒளிமயமான வாழ்க்கை பிறக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.